மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. அதான் உங்ககிட்ட இத ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இந்த கொல்கத்தா விஷயந்தாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆயிருக்கும். ஆனா, எவ்வளோ ஈஸியா கொன்னுட்டாங்க பாருங்க. எனக்கு தெரியாது. என் சின்ன பொண்ணு சொன்னா, பாவமா அந்த அக்கா கண்லலாம் பிளட் வந்திருக்குதுன்னு சொன்னா. நான் அந்த பூஜா டைம்ல ஃபோனே எடுக்கல. அதனால எனக்கு அவ்வளோக்கா தெரியல. அப்புறம் நேத்து ஈவினிங் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம பொண்ணுன்னா என்னங்க, அடுத்த பொண்ணுன்னா என்ன? நானும் 2 பொம்பள பிள்ளைங்கள வச்சுருக்கேன். உண்மையிலே ரொம்ப பயமா இருக்குது. இந்த உலகத்தில எப்படி இவங்கலாம் வாழப் போறாங்க அப்படின்ட்டு. ஏன் மத்த மத்த பொம்பளைங்கள பார்த்தா இவனுங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன் அம்மாவாவோ, கூட பிறந்தவங்களாவோ நெனச்சா இந்த மாரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அந்த பொண்ணு எவ்வளோ கனவோட படிச்சிருக்கும். டாக்டருக்கு படிக்கிறது அவ்வளோ ஈஸியா. அவங்க அப்பா, அம்மா பாவம் லைஃப் ஃபுல்லா இதெல்லாம் மறக்க முடியுமா? இவ்வளோ கொடூரமா கொன்னது. நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தின்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல.